உலக சுகாதார மையத்தால் இந்த மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினத்திற்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தீம். அதை ஒட்டி நம்ம இந்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியிருக்கிறோம். இதன் மூலம் பத்திரிகை துறையிலிருந்து இந்த செய்தியை பல மக்களுக்கு போய் சேரும். நம்ம வரும்போது வர வழியில பார்த்துருந்த மக்களும் என்ன இன்னைக்கு ஏதோ ஒன்று ஊர்வலம் நடக்குது அப்படின்னு பார்த்துருப்பாங்க இல்லையா. அதை விழா நடைபெற இருக்கிறது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தலைமையேற்று நடத்தி கொடுக்க சென்னையிலிருந்து நம் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் திரைப்பட இயக்குனர் திரு சீனு ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அடுத்ததாக திரு ஆர்சி சர்வை நர்சிங் கல்லூரி அவர்களை கௌரவிக்க அன்புடன் அழைக்கிறோம். மதுரை மெடிக்கல் காலேஜில் உட்காந்துருக்கிறோமோன்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்ச்சி. ஆனால் இது முழுக்க முழுக்க இந்த ஹர்ஷமித்ரா முழுக்க முழுக்க எடுத்துட்டு இருக்கேன். ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு ஆன்மா அப்படிங்கிறது எனக்கு இங்க உட்கார உட்கார எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. எங்க அம்மா பேர் கோவிந்தம்மாள். நான் உண்மையிலே இந்த மேடைக்கு என்னை அழைத்ததற்காக நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் அம்மா உடைய பெயர் கோவிந்தம்மாள். இந்த நிறுவனத்தின் தலைவர் பெயர் டாக்டர் கோவிந்தராஜ். என் தாயார் இங்கே என்னை அழைத்தது போல நான் நினைக்கிறேன். என் தாயார் என்னை இந்த விழாவுக்கு வாடான்னு கூப்பிட்டது போல இருக்கு. நீ இந்த சமூகத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணியை புகையிலையை எதிர்க்கிறது தாண்டா. இந்த சமுதாயத்தில் ஒரு மனுஷனா பிறந்தா அவன் செய்ய வேண்டிய முதல் வேலையே என்ன? புகையிலையை எதிர்க்கணும்டா அப்படின்னு இத்தனை படம் எடுத்துருக்கீங்க. புகையிலையை எதிர்த்து ஒரு படம் எடுத்தியா அப்படின்னு என் மண்டையில் டம்முன்னு அடித்து என்னை உட்கார வச்சு. அப்போ இதை மேடையில் உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரே ஒரு பதட்டம். என்னன்னா, நான் 10th ரிசல்ட் நான் 10th படிக்கும்போது எனக்கு 10th ரிசல்ட் வந்துச்சு. அன்றைக்கி நான் தலைமறைவாயிட்டேன். எனக்கு 10th ரிசல்ட் வரும்போது நான் தலைமறைவாயிட்டேன். எப்படி நம்ம பாஸ் ஆக மாட்டோம், சீக்கிரம் வீட்டுக்கு போய் அடி வாங்காட்டி என்ன, மெதுவாக போய் வாங்கிக்கிடுவோம் அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் ஊரில். அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு லேசாக இருட்ட ஆரம்பித்த உடனே அப்படியே எங்கள் ஊருக்குள்ளே நான் போனேன். பதுங்கி போனால் எங்கள் அம்மா வீட்டு வாசலில் உட்காந்துருந்துச்சு. டேய் எங்கடா போனேன், நீ பாஸ் ஆகிட்டடா அப்படின்ட்டு. ஆடி எடுத்து சொல்லுவாங்க, நிச்சயமாக சொல்கிறா அப்படின்ட்டு. ஆமாடா நீ பாஸ் ஆகிட்டடா, பேப்பரில் ஒரு நம்பர் வந்துருக்குடா, இங்கே பாடுறேன் அண்ணா, இந்த இங்கு பேனால கீழே அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்காங்க என் நம்பரை, அதை எடுத்து வாங்கிக்குவேன். மறுபடியும் நம்பிக்கை இல்லாமல் பார்த்தேன். அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் பள்ளி கல்வி கல்லூரிகளில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பேராசிரியராலேயோ ஏதோ ஒரு வாத்தியார்னாலோ கருணையினால நான் தப்பிச்சு வந்திருக்கேன். காலேஜெலாம் தாண்டி ஒரு பட்டதாரியாக நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். அப்படி இருக்கிற ஒரு கடைசி பெஞ்சை இவ்வளவு முக்கியமான கல்வித்துறைக்கு சேவை செய்யக்கூடிய பெரியவர்களுக்கு நடுவில் கொண்டு உட்கார வச்சா
எனக்கு அதுவே ஒரு சிறு பதட்டம் ஆயிடுச்சு. உண்மையிலே எனக்கு நமது ஆர்சி உதயகுமார் அவர்கள் எவ்வளவு தெளிவாக பேசினார் பார்த்தீங்களா? ஒவ்வொரு சொல்லும் தேவையற்ற ஒரு சொல் இல்லை, அவ்வளவு அழகா, அவ்வளவு நேர்த்தியா, எதை சொல்லணுமோ அதை அழகா சொல்லுங்க. அவருடைய நிறுவனத்தின் பெயரே மதர் தெரசா. கல்கத்தா வீதிகளில் அந்த அம்மா வந்து அப்படி கைகளை நீட்டும் போது அந்த காரு துப்பிட்டான். அந்த அம்மா சொல்லிச்சு, இதை நான் வச்சுக்கிறேன், என் பிள்ளைக்கு ஏதாவது தாங்க கேட்டுச்சு. அந்த அம்மாவோட பெயரில் ஒரு கல்வி நிறுவனம், அந்த நிறுவனத்திலிருந்து அவருடைய தலைவர் வந்திருக்காரு. பெரியார் மருத்துவ கல்லூரியுடைய மருந்தியல் கல்லூரியுடைய பேராசிரியர் செந்தாமரை அவர்கள், அதுக்கப்புறம் அவங்க பேரே ரொம்ப அற்புதமான பேர். அந்த மேடத்தை சொன்னேன், நான் செந்தாமரை மேடத்தை சொன்னேன். அந்த அம்மாவோட பேரே ரொம்ப அற்புதமாக காணிக்கை மேரி. அதனால் ஒரு அப்போ அவங்களுடைய தகப்பனார் வந்து அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு பேரை வச்சுருக்காங்க பாருங்க, காணிக்கை பர்வீன் மேரி. கடவுளுக்கு காணிக்கையாக தன் மகளை தரப்போகிறோன்றதுக்காக ஒருவேளை அப்படி வச்சுருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு அங்கேருந்து உட்காந்து யோசிக்கும் போது. அப்படி இந்த மேடையில் ஒரு கடையில் போய் ஒரு கல்வி நிறுவனத்தின் தலைவர் ஒரு சிகரெட் என்ன விலைன்னு கேட்டிருக்காரு. 20 ரூபான்னு கோபம் வந்திருக்கவர். ஏன்டா சாவை விலை கொடுத்து வாங்குறீங்க? ஏன்னா ஏடிஎம்ல போய் எவனா சாவை வாங்குவானா? இப்படி கார்டை போட்டு காசு எடுப்பாங்க இல்லை, அந்த காசு எடுத்துட்டு ஒரு கடையில் கொடுத்து சாவை வாங்குறீங்களேடான்னு இந்த மேடையில் வந்து அவரோட தார்மீகமான அந்த கோபத்தை வந்து காமிச்சார் பாருங்க மிஸ்டர் ராஜசேகரன். அதாவது ஒரு மிலிட்ரி கமாண்டர் மாதிரி இருக்கார் பார்க்கறதுக்கு, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி இருக்காரு. இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்களுடைய தலைவர். நண்பர்களே, இந்த ஹர்ஷமித்ராவுடைய மிகப்பெரிய பலமே என்ன தெரியுமா? இந்த மிகப்பெரிய பலமே நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இதை கவனிச்சதில் அவருடைய மிகப்பெரிய பலமே என்ன தெரியுமா? அவர் இந்த சமூகத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும், இந்த சமூகத்துக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டும். என் தந்தை ஒரு மனிதனுக்கு ஒரு தாய் எப்படியோ அதை விட பன்மடங்கு அந்த அர்ப்பணிப்பை ஊக்கப்படுத்துவதற்கு, அந்த நல்ல உள்ளத்தை ஆதரிப்பதற்கு இவ்வளவு நண்பர்களை அவர் பெற்றவர்.